கோயிலில் அம்பாள் இருக்கா இல்லையா, அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணலாம். இதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். சுபகாரியங்கள் எல்லாம் நல்ல சுபமாக அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இதில் என்னென்ன, இந்த சுப விரயம் அப்படின்னு வரும்போது சுப செலவுகளாக வரணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதாவது ரெண்டு விஷயம் வரும். ஒன்று விரயத்தை நோக்கின அசுப செலவாக இருக்கும். விபத்தானது, அது மூலமாக மருத்துவ செலவு அதிகரிக்கிறதுங்கிறது ஒன்று. சுபமாக செலவு பண்ணுறதுங்கிறது ஒன்று. சுபமாக செலவு பண்ணுறதுக்கு பாருங்கள். சுபமாக ஒரு விஷயம் பண்ணிட்டீங்கன்னா அசுப செலவு குறையும். கூடியமான வரைக்கும் கடகராசியை பொறுத்தளவுக்கு முழு பூசணிக்காய் தானம் கொடுப்பது ஆனி மாதத்தில் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். பிரதோஷத்தில் என்ன பண்ணுங்கள், பால் அபிஷேகம் பண்ணுங்கள் சிவபெருமானுக்கு. உங்கள் கைனால் பால் வாங்கி கொடுத்து பால் அபிஷேகம் பண்ணுங்கள். பசும்பால் அபிஷேகம் மிக சிறப்பானதாக இருக்கும். நந்தியம் பெருமானுக்கும் பண்ணுங்கள். அதே போல் சிவபெருமானுக்கும் பால் அபிஷேகம் உங்கள் கைனால் பண்ணுங்கள். கொடுத்து பண்ண சொல்லுங்கள். உங்கள் கைனால் அந்த பாலை கையில் கொடுத்து பிரித்து கொடுத்து பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும்.